தமிழ்நாடு மக்களுக்கு வணக்கம். இன்றைய எலெக்ஷன் வந்து 23 ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு ஃபுல்லா நடக்க போகுது. ஸோ அதுக்கு பரபரப்பா நாங்க நண்பன் வெள்ளையன். ஸோ வெள்ளையன்கிட்ட கேட்போம் விஜய் பிடிக்குமான்னு சொல்லி. வணக்கம் வெள்ளையன். வணக்கம். என்ன உங்களுக்கு என்ன விஜய பிடிக்குமா? உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஏதாவது பாட்டு விஜயோட பாட்டு தெரியுமா? எனக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பேரே வரலாறு. பாருங்க மக்களே, விஜய்க்கான ரொம்ப அடிமட்டத்துல இருந்து நம்ம வந்து துடிக்கிற ஒரு வெள்ளையன். நீங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து இப்போ இந்தியா பாஸ்போர்ட் இருந்தா நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுறது? தமிழ்நாட்டுல ஊரே ஓட்டேக்கி ஓட் பண்றது யாருக்கு? விஜய். டிவிகே. டிவிகே. பாருங்க மக்களே, சோ இவரோட ஓட்டு வந்து டிவிகே. சோ வெள்ளையன் வந்து எலெக்ஷனை பத்தி பிரான்ஸ்ல மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறாரு. ஸோ இந்த வீடியோ முழுக்க நீங்க வந்து வெள்ளையனோட வந்து டிராவல் பண்ண போறீங்க. வணக்கம் மக்களே. So I am here with this family from Bengaluru. So do you like Vijay? Yes, I like him very much. Yes, he's a nice actor. We like him. Yes. உங்களுக்கு actor Vijay பிடிக்குமா அல்லது political Vijay பிடிக்குமா? எனக்கு இப்போ சொல்ல போனால் பொலிட்டிக்கல் விஜய் பிடிக்குது. ஆக்டர் விஜய் முன்னாடி ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் விஜயாக பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு பீப்புள்ஸ்க்காக. ஸோ எல்லாத்தையும் அவர் விட்டு கொடுத்து வரும்போது எல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லாததை கொண்டு வரணும் பார்க்குறாரு. அதுக்காக தான் அவர் வராரு. ஸோ அவருக்கு எல்லாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். வணக்கம். உங்களுக்கு விஜய் ஆக்டர் பிடிக்குமா அல்லது விஜய் பொலிட்டிஷியன் பிடிக்குமா? பொலிட்டிக்கலாவும் பிடிக்கும், ஆக்டராவும் பிடிக்கும். Yes. Do you think he will win the elections? I think Yeah, it might be I think. tricky. As per me, it might be tricky because Tamil Nadu politics is very tricky. ADMK and DMK versus now Vijay. It will be a bit tricky as per me. 23 ஏப்ரல் எலெக்ஷன் நடக்குது தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே, டிஎம்கே, பாஜக, மற்றபடி அவங்களோட கட்சியோட பேர் தெரியுமா உங்களுக்கு? டிவிகே. ஓ, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ இதுல வந்து விஜய் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? தெரியல, வடிவா தெரியல. ஆனால் வருவார். இப்போ விஜய் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி இப்போ ஆக்டர்லேருந்து இப்போ பாலிடிக்ஸில் குதிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கரமா அவருக்கு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் நிறைய விஷயம் இப்போ பண்ணிட்டும் இருக்கிறாரு மக்களுக்காக. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துட்டு அரிசி சாமான்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு போயிட முடியாது. இப்போ இருக்கிற இளைஞர்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் கிளியர் கட்டாக இருக்கிறாங்க. என்ன வேணும் அவங்களுக்கு, என்ன நடக்க போகுது, ஃபியூச்சரில் என்னெல்லாம் வந்து குறிக்கோள் திட்டங்கள் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அவரோட கட்சியை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடித்து வந்து அவர் வின் பண்ண முடியும். அதுதான் நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு ஒரு யங்ஸ்டரா. ஏன்னா நானே சென்னை தான். நான் இப்போ வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் இல்லாட்டி அரசியலில் பார்த்தால் உங்களுக்கே தெரியும் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, பாஜகவில் இருந்து நிறைய வந்து ரொம்ப பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நாங்கள் வின் பண்ணுறதோ இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ மக்கள்கிட்ட அவர்கிட்ட வந்து ஒரு நடிகராக ஒரு ஆக்டராக வந்து நல்ல ஒரு செல்வாக்கு எல்லா மக்கள், ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் விஜயை பார்த்து விஜயோட ஆக்டிங்கோ டான்ஸோ ஆக்ட் பண்ணுறதோ ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி எலெக்ஷன் இல்லாட்டி வந்து பொலிட்டிக்ஸ்ன்னு சொன்னால் இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு பயணம். ஸோ அதில் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த எம்ஜிஆர் தளபதி தான். நாங்கள் இது வரைக்கும் அவர்கிட்ட நடிப்பை தான் பார்த்துருக்கோம். அரசியல் ரீதியாக எதுவும் பார்த்தில்ல. அவர் அரசியலில் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஓகே தான். அவர் வந்து வளர்ந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ரொம்ப கஷ்டம் வந்து படத்துல வந்து அவரோட ஒவ்வொரு படமும் வந்து ஜனங்கள் அப்படி கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு சாதனை படைச்சால் அரசியல்ல வந்தா ஏன் சக்சஸ் ஆக முடியாதுன்னு சொல்லி பாக்குறீங்க? என்ன உங்களோட கருத்து? வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஆமா. ஸோ நாங்கள் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்தா கட்டாயம் வெற்றி அப்படி நம்புறீங்கண்ணே? வாய்ப்பு ஒருக்கா எல்லாருக்கும் ஒருக்கா கொடுக்க வேணும் தானே. படத்துலையும் சரி, ஆனால் பாலிடிக்ஸ்லையும் சரி, அவர் படத்தில் பண்ணுற மாதிரி பாலிடிக்ஸில் அவர் பண்ணார்னா வேற லெவல் தான் தமிழ்நாடு இனிமேட்டு. ஓட் ஃபார் டிவிக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியை ஒரு பெட்டர் சொசைட்டியாக அவர் கொண்டு வருவார். ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரும் பீப்புள்ஸ் கிட்டேருந்து. இப்போ எல்லாருமே ட்ரக்ஸு அந்தமாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் ஈடுபட்டுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவர் வந்து பஸ்ட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி டிவிக்கு வரணும். vote for TVK. What is your favorite movie from Vijay? Yeah, we have seen Latest movie? Leo, yeah. Leo? எனக்கு கடைசியாக வந்து லியோ ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜனதாக்கு வெயிட்டிங் தான். இப்போ விஜய் படத்தை கேட்டிங்கன்னா மெர்சல், துப்பாக்கி, கத்தி சொல்லினே போகலாம். எல்லா படமும் எனக்கு விஜய் படம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக பிடிச்சது கோட்.
Good. அருமை. தெரி படம் நல்லா பிடிக்கும். ஸோ வந்து கத்தி நல்ல ஒரு படம் தான், கத்தியும் தெரியும். உன் மிகவும் பற்றி பிடிக்கும். ஆள் தொட்ட பூபதி. Alto Tabubari, can you sing it? Not really. ஒரு பேரே வரலாறு. ஒரு பேரே வரலாறு ஜனநாயகம். நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் ரெடி தான் வரவா. ஜிமிக்கி பொண்ணு. என்ன கேக்குறீங்களா? Let's take a selfie புள்ள. Give me a உம்மா selfie புள்ள. Give me உம்மா உம்மா. முன்னால் முடியும் தோலா, அதுதான் நமக்கு. Okay, so can you sing us a little song of Vijay? No, unfortunately. I can't sing. Katumali kate vacha karapum. You sing better than me then. நீ ஜனநாயகன் பர்வன்மா தானே? ஜனநாயகம் ஆமாம், எல்லாருமே வெயிட்டிங் தான் இப்போ படத்துக்கு. அண்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த படம் ட்ரெய்லர்லேருந்து பாட்டுலேருந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சது. இந்த மாதிரி வந்து அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவியாக தான் இருக்க போகுது. பொலிட்டிக்கலாக அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த படத்துலேயே நிறைய விஷயம் இருக்கும். நார்மலாக படம் வந்து January 6th வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும். ரிலீஸ் ஆகிருந்தால் பாரிஸ்லேருந்து சென்னையிலேருந்து வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லெவலாக வந்து வேறு லெவலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்ம அண்ணனை வந்து அதான் இப்போதைக்கு ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி போகுது. படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், வேறு லெவல் தான். அண்ட் பொலிட்டிக்கலாக அந்த மூவியில் என்ன வரப்போகுதுன்றதும் வெயிட்டிங் தான். ஏன்னா படத்தை தாண்டி இப்போ அதை தான் நடந்துகிட்டு இருக்குது.